கிட்டத்தட்ட ஒரு பெரிய போரே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த குழுவினர் மூலமாகத்தான் எனக்கு அவரை பற்றின அறிமுகம் கிடைத்தது. எனக்கு முதல் நான் வெங்கட் சாமிநாதன் பற்றி பேர் கேள்விப்படும் பொழுது தமிழவன் அந்த அறையில் இருந்தார். இன்னும் இவங்கெல்லாம் அவரை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் பாளையம் மழையும் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். நான் அப்படித்தான் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது. எனக்கு அவர் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ நவீன தமிழ் இலக்கிய விமர்சனத்தோட ஒரு முன்னோடி அப்படிங்கிறத அப்படின்னு அவர் முன்வைக்கலாம். கட்டாயமாக அதற்கான தகுதிகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு காலத்திலையும் தன்னை ஒரு விமர்சகராக முன்வைத்ததே கிடையாது. அவர் என்ன சொல்வாருனாக்கா, நான் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் உரத்த என்னுடைய மனதினுடைய தோற்றத்தினுடைய என்னுடைய அக உணர்வுகளுடைய ஒரு உரத்த வெளிப்பாடு தான். நான் ஒரு விமர்சனமாக நான் இதை முன்வைக்கவில்லை எதையுமே அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். ஆனால் இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள், இலக்கியம், இசை, நாடகம், ஓவியம், சிற்பம், இப்படி எல்லா விஷயமான பல இயற்கலைகளை உள்ளிட்ட விஷயங்களை பற்றி அவர் உரத்த சிந்தனைகளை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துங்களுக்கு மேலாக வைத்து கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் தமிழனுடைய சிந்தனையை ஒரு அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்வதற்கு கட்டாயமாக உதவி இருக்கின்றன. இப்படியான ஒரு விரிவான தளத்தில் அவருக்கு அவருடைய, நான் சொன்னேன், அவர் ஒரு விமர்சனத்தான ஒரு முன்னோடியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அவருக்கு தமிழ் விமர்சன மரபில் அவருடைய இடம் எந்த வரிசையில் அவர் வரார் அப்படிங்கிறத பற்றின நிறைய கேள்விக்குறிகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம் என்னவென்றால், அவருக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு, அவருக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற வாசகர்களிடம், இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகளோ இன்றைக்கு இருக்கிற விமர்சனங்களுக்கோ அவருடைய தாக்கம் தொடர்ச்சியாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் ஐயப்பாடில்லை. அது மகாலிங்கம் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எந்த விதமான ஒரு இலக்கிய பத்திரிகைன்னு நீங்கள் ஒன்று எடுத்தாலும் அதில் ஒரு ஓவியம் குறித்தோ, ஒரு நாடகம் குறித்தோ, ஒரு சினிமா குறித்தோ ஒரு கட்டுரை வருகிறது. இதற்கு முன்னாடி வெங்கட் சாமிநாதனுக்கு முன்னாடி அப்படி ஒன்று இருந்ததாக கிடையாது. எப்பயாவது வரலாம், ஏதாவது ஒன்று ரெண்டில் ஏதாவது வந்து கொண்டிருந்தது. ஆனால் இலக்கிய பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக சினிமாவை பற்றியோ, ஓவியத்தை பற்றியோ, நாடகத்தை பற்றியோ, கூத்தை பற்றியோ தொடர்ச்சியாக பேசணும் அப்படிங்கிற ஒரு பிரஜையை உண்டு பண்ணதில் வெங்கட் அதான் அவருடைய எல்லாத்தையும் விட ஆகப்பெரிய வெற்றியா அப்படின்னு நான் பார்க்குறேன். அவருடைய மதிப்பாடுகள், அவர் சொன்னார் எல்லாம் உரத்த வெளிப்பாடுகள் தான். அந்த மாதிரி ஒரு மதிப்பீடுகள் அவர் வைத்தது எந்தவித ஒரு கோட்பாடுகளோட அடிப்படையும் இல்லை. அவர்கிட்ட கேட்டிங்கன்னாக்க, நான் அவர்கிட்ட நீங்கள் வந்தப்போ கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னாக்க, நீங்கள் சொன்ன மாதிரி தோளில் கை போட்டு பேசுகிற ஆள் அவர் சர்வசாதாரணமாக என்ன முன்னாடி பார்த்தது கிடையாது. ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தார். சொல்லும்போது எந்த விதமான அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, மனிதனுடைய எந்த இயக்கமுமே எந்த கோட்பாடுகளுக்கு அடிப்படையிலும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் மார்க்சியராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒரு செயற்பாடு ஏதாவது ஒன்று வெளிவடும்போது நீங்கள் நான் ஒரு மார்க்சியனாகத்தான் இதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிட்டு செய்ய முடியும். இயற்கை எந்த ஒரு நியதிக்கும், எந்த ஒரு கோட்பாடுகளுக்கும், எந்த ஒரு புட்டிலையும் அடைச்சி அதை நீங்கள் வச்சா கூட அதை மீறி செயல்பாடு தான் உங்களால் முடியும். அதனால் யாருமே கோட்பாடுகளின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்கள் யாருமே ஒரு ஆத்மார்த்தமாக எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்க முடியாது. அக வெளிப்பாட்டோட ஒரு இயற்கையான உணர்ச்சியோட வர்ற கருத்துக்கள் தான் உண்மையான கருத்தாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் என்கிட்ட. அதான் நான் ஓரளவுக்கு அவருடைய போக்கு, அவருடைய கிட்டத்தட்ட அவர் அதான் வழி நடத்தியிருக்கு அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட 60 வருடங்கள் அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கெல்லாம் இந்த ஒரு தீர்க்கமான நம்பிக்கை அவர் ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் எப்பயுமே அவர் ஒரு உறுதியாக பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த தீர்க்கம் தான் அவரை பலரையும் அவரை எதிரியாக கருத காரணமாக இருந்திருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் அன்றைய காலத்தில் இலக்கியம் முழுவதுமே 2 பிரிவினர்களுடைய கையில் இருந்தது. ஒன்று மார்க்சியர்கள், இன்னொன்று திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த 2 பேருமே பல விஷயங்களை ஒரு மாதிரி முழுமையாக பார்க்க தவறினாங்க. அவருக்கு மார்க்சியத்தில் மேலே எப்போதுமே விமர்சனம் கிடையாது. மார்க்சியர்களுடைய இலக்கிய செயல்பாடுகள் மேலே தான் அவருக்கு விமர்சனம் இருந்தது. மார்க்சியர்கள் எப்படி கலைகளை பொதுவாக எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றின விமர்சனம் தான் இருந்தது. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க, நம்ம நாட்டார் கலைகள் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்க அதில் இருக்கிற அழகியலை மார்க்சியர்கள் முற்றாக நிராகரித்தார்கள். குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருந்த மார்க்சியர்கள் நாட்டார் கலைகளில் இருந்த அழகியலை முழுமையாக நிராகரித்து அதை ஒரு அவங்களுடைய பிரச்சார கருவியாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தார்கள். இன்னொரு தளத்தில் பார்த்தீங்கன்னாக்க, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க இந்த நாட்டார் கலைகளிலோ இல்லை நாட்டார் வாய்வழி இலக்கியங்களிலோ இருந்த தோல் நம்பிக்கைகள், இறையுணர்வு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாத்தையும் அவங்க ரொம்ப எள்ளி நகையாடினார்கள் திராவிட இயக்கத்தினர்கள். இந்த 2 பேருமே
நாட்டார் கலைகள் எல்லாம் வந்து முழுமையற்றவை, இதை வந்து நம்ம திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி சீர்திருத்தத்தான் புறப்பட்டார்களே ஒழிய இவர்கள் வந்து எப்பொழுதுமே நாட்டார் கலைகளை ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு வரவில்லை. இதுதான் வெங்கட்ராம் சாமிநாதன் வந்து தொடர்ச்சியாக சாடி கொண்டிருந்தார். அவர் என்ன சொன்னார்னாக்க, இந்த இந்த நாட்டார் கலைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த கோட்பாட்டுக்காரங்கள்ட்டையும் எதுவுமே கிடையாது. நீங்க வேணா அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா அது அகமனதிலிருந்து இயல்பாக பீரிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எல்லா கோட்பாடுகளும் கற்றுக்கொண்டு அதை மேலெடுத்து செல்லக்கூடிய வழி இருக்கிறதை ஒழிய கோட்பாடு ரீதியாக நீங்கள் வந்து அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிறதான் வந்து வெங்கட் சாமிநாதனுடைய தொடர்ச்சியான ஒரு விமர்சனமாக ஒரு வெளிப்பாடாகவோ இருந்து கொண்டு வந்தது. இது இந்த மாதிரி